ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக இந்த ஷோவில் காத்துக்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்ததாக எந்த படத்துக்குலாம் மக்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்தலாமா? கமான், லெட்ஸ் கோ இன்டு த ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த திரைப்படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பொன்ராம் அவரோட டேரக்ஷனில் சூப்பரான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிட்டு இருந்தது. ஃபைனலாக வந்து கடந்த வாரத்தை வந்து டார்கெட் பண்ணாங்க. சொன்ன மாதிரி படத்தை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. தட் இஸ் கொம்பு சிவி. படத்தோட இயக்குனர் பொன்ராம். படத்தோட லீட் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன் அவர் தான் வந்து ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம சரத்குமார் சாரும் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பியிருக்காரு. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம், 35 லட்சம், 45 லட்சம், இந்த மாதிரி ஜிக்ஸாக்கான ஒரு வெல்கம் வந்து கிடைக்கும்னு சொல்லி ஒரு சில விமர்சனம்லாம் வெளியில் வந்தது. ஆனால் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வரவேற்பு வந்து ஏரிய முகத்தில் தான் போயிட்டே இருந்தது. ஸோ மொத்தமாக கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு கொம்பு சிவி திரைப்படத்துக்கு. விச் மீன்ஸ் இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் எந்த கேட்டகரியை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக இயக்குனர் முருகப்பழனி இவரோட இயக்கத்தில் சூப்பரான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்புலன். லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒன் ஆஃப் த ஒரு மூவியாக கடந்த வாரம் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக்கப்பட்டது. ஏகப்பட்ட படங்கள் வரிசையாக வந்து ரிலீஸ் ஆன காரணத்தினால இந்த படத்துக்கான ஸ்க்ரீனிங்ஸ் ரொம்ப கம்மியாக வந்து கிடச்சிருந்தது. லோ பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னாலே நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரோ ஆகியிருப்பாங்க இல்லையா? இந்த படத்துலையும் நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காங்க. பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட இருந்த ரெஸ்பான்ஸ் அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து கிடைக்கலன்றது வருத்தமான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா வெறும் 5 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ லோ பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் எந்த கேட்டகரியை பிடிச்சிருக்கு அப்படின்னா பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. அடுத்ததாக ரவி பிரியன் இவரோட இயக்கத்தில் மகாபலி அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு சில படத்துக்கு வந்து வரவேற்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிருக்கும். மேபி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நல்ல வெல்கம் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி வெல்கம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா செகண்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த படம் வந்து ஓடும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சில படங்கள்லாம் வந்து செகண்ட் வீக்லேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடின காரணத்தினால இந்த மாதிரியான நியூ ஃபேஸஸ்லாம் வந்து நடிச்சு ரிலீஸ் ஆன படத்துக்கு வெல்கம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக கிடைக்கும். பிகாஸ் ஸ்கிரீனிங்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு. லோ பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் மொத்த கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா வெறும் 4 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் மகாபலி திரைப்படம் நம்ம ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. சாயாவனம் அப்படின்ற ஒரு படம் லோ பட்ஜெட் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தோட சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட். ஸோ இதனாலேயே வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்காம ஒரு சில பேர் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் மட்டும்தான் வந்து இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபேமிலியாக கண்டிப்பாக வராங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து அதிகமான கூட்டங்கள்லாம் வரும். ஸோ ஒரு மேஜிக் வந்து நிகழ்த்தி இந்த படத்தோட வெல்கம் அதிகமாகி கலெக்ஷனும் வந்து அதிகமாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஜிக் இந்த படத்துக்கு வந்து கிடைக்கல பிகாஸ் ஆஃப் தட் சர்டிஃபிகேட். ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதுனாலேயே இந்த படத்தோட வெல்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் எந்த கேட்டகரியில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. மொத்த கலெக்ஷன் இது வரைக்கும் வெறும் 5 லட்சம் ரூபாய். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சினிமா ரசிகர்களும் இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சொன்ன மாதிரி படத்தை வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற வெறித்தனமான டைட்டிலோட படம் வந்து லான்ச் ஆச்சு. படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து மெய் சிலிர்த்து போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்பீட் மோடில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஜேம்ஸ் கேமரோன் டைரக்டர் ஆஃப் தட் மூவி பட்டையை கிளப்பியிருக்கிறாரு. நடித்தவங்க எல்லாருமே வந்து சூப்பரான ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. சண்டை காட்சிகள்லாம் வந்து தத்ரூபமாக இருக்குது. என்ன மாதிரியான ஒரு படங்க, நம்மளை வந்து இன்னொரு உலகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டா இருப்பா நம்ம டேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாம்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. தமிழில் மட்டுமே இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. இந்தியா முழுக்க மல்டிபிள் லாங்குவேஜஸில் படத்தை வந்து டப் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்த கலெக்ஷன் இந்தியாவில் மட்டுமே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 109 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த திரைப்படம் நம்ம ஷோவில் ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்கு.
அடுத்ததாக லோ பட்ஜெட் கேட்டகரிஸில் 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஒரு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமன் பால முனி, தட் இஸ் SBM அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் வந்து அழைச்சாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரொமோஷனாக ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக சுப்பன் அப்படின்ற ஒரு திரைப்படமும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒன் ஆஃப் த மூவியாக வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ப்ரொமோஷனாக இந்த படத்துக்கும் வந்து டீசெண்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கதைக்களம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து ஆட் ஆன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களோட வெல்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க ஒரு சில பேர்லாம் வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த 2 திரைப்படங்களும் நம்ம ஷோல வந்து எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. கிரிஷ் திருக்குமரன் இவரோட இயக்கத்தில் ரெட்டத்தல்ல அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட பல மாதங்களாக தள்ளி போயிட்டே இருந்தது. அருண் விஜயோட கரியரில் அஃப்கோர்ஸ் இது முன்னாடி வந்து தடம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் டபுள் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த படம் வந்து நல்ல ஹிட்டான ஒரு திரைப்படம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா டபுள் ரோலில் வந்து இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. 2 கேரக்டரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு டேரக்டர். அண்ட் அது சூப்பராக வந்து ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம அருண் விஜய் அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க சில பேர்லாம் ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. படம் வந்து சொன்ன மாதிரி இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி நானி. ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரெட்டத்தில் ஃபைனலாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சுரேஷ் ராஜகுமாரி இவரோட இயக்கத்தில் சிறை அப்படின்ற ஒரு படம் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ எல்லாருமே படத்தை பார்த்துட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜாய் படத்தை தாண்டி பெரிய மனவலியை வந்து சுமந்துட்டு வெளியில் வராங்க. அந்த அளவுக்கு பெரிய தாக்கம் இந்த திரைப்படம் வந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சிறை இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு. அவரோட கெரியரில் நிறைய ஏற்றங்கள் இறக்கங்களை வந்து பார்த்துருக்காரு. ஸோ ஒன் சைடு இந்த வருஷத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட டீம். ஸோ ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம விக்ரம் பிரபு. இதை தாண்டி நடிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட முழு பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் யார் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறது அப்படின்னா டைரக்டர் அண்ட் ஆக்டர் தமிழ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டானாக்காரன் படத்தை இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணவர் தான் தமிழ். ஸோ அவர் தான் இந்த படத்தோட கதைக்களத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து உண்மையிலேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுனால ஸோ அவருக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ அந்த வழிகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீனில் கொடுக்கறதுக்காக இந்த படத்தோட டீம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த படம் மக்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் மூவி தட் இஸ் சிறை ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் 26ஆம் தேதி ரகசிய ஸ்நேகிதனே அப்படின்ற லோ பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு நாள் தள்ளி வரும் அப்படின்னு சொல்லி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான படத்துக்குலாம் வந்து ஒரு மேஜிக் வந்து கண்டிப்பாக வந்து நடக்க வேண்டும். கதைக்களம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து உண்மை சம்பவங்கள்லாம் ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து இருக்குது. பட் அதையும் தாண்டி கற்பனைகளை வந்து நிறைய வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் ப்ரொமோஷன்லாம் டீசெண்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மேஜிக் வந்து நிகழ்த்துமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒன் ஆஃப் த ஒரு மூவியாக இந்த படம் இந்த வாரம் நியூ இன்ச்சில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட வெல்கம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மீடியமான பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது. படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் அத்தியாயம் 1 அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய இடங்களில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோட டைட்டில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த டைட்டில் தான் ஒரு ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து இந்த படத்தோட டைட்டில் வந்து இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது நமக்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஏன்னா டைட்டிலே வித்தியாசமாக இருக்குது. அப்போ படத்தோட டீமும் வித்தியாசமாக தான் இருக்கும். கதைக்களமும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அரைச்சமாகவே கண்டிப்பாக அரைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நமக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஸோ லோ பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த ஒரு மூவியாக, ஸோ லோ பட்ஜெட் சொல்ல முடியாது, மீடியமான ஒரு பட்ஜெட்டில் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ படத்தை பார்த்தவங்க ஒரு சில பேர்லாம் ரிவ்யூஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு படத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த படமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை போய் பார்த்து கொடுங்க. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ்.
புத்தாண்டோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி ஏகப்பட்ட லோ பட்ஜெட் மூவிஸ், ஒரு சில பிக் பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. டியர் ரதி அப்படின்ற டைட்டில் ஒரு படத்தோட ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா விக்ரம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சீரியலில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி தான் சரவணா விக்ரம். அவர் தான் இந்த படத்தில் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பிரவீன் கே மணி அவர் தான் வந்து டேரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட வெளியீடுலாம் வந்து தள்ளி போயிட்டு இருந்தது. ஸோ லோ பட்ஜெட் கேட்டகரி அப்படின்றதுனாலே ப்ரொமோஷன் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷனாக வந்து சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து செலிபிரிட்டி, அதாவது சீரியலில் இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி அப்படின்றதுனால சோஷியல் மீடியாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து இருக்காங்கன்றதுனால சோஷியல் மீடியாவில் நிறைய புஷ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட டீம். ஸோ இந்த படத்தோட வெல்கம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்ததாக புதுமுகங்கள் பல பேர் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேரில் உலகத்தில் கூடிய எல்லாருமே வந்து இந்த ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தையை வந்து ரெகுலராக நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அவ்வளோ விஷயங்கள், கொடுமையான விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைட்டில் வந்து நம்ம விற்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகும் அப்படின்றதுனாலே இந்த படத்தோட டீம் பிளான் பண்ணி இந்த டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ஸோ கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் வந்து நிறைய ஒப்பீடு வந்து இருக்குது. ஸோ நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் பார்க்குறவங்களும் ஒரு சில பேருக்குலாம் வரலாம். பிகாஸ் உண்மை சம்பவங்களை வந்து அடிப்படையாக வச்சு இந்த படத்தை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் ப்ரமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப டீசெண்டான ஒரு படமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2. இந்த படத்தில் நம்ம ரேகா மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மணி பாரதி இவரோட இயக்கத்தில் தி பெட் அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து டீசெண்டான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட வந்து 1.25 கோடியிலேயே வந்து படத்தோட ஷூட்டிங்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி படத்தோட டீம்லாம் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து வெளியில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் ப்ளே பண்ணியிருக்கிறது அப்படின்னா ஸ்ரீகாந்த். சூப்பரான ஒரு பர்ஃபார்மர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சினிமாவில் வந்து பல வருஷங்கள் வந்து போராடி அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர் இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. தட் இஸ் லீட் கேரக்டர் ஆஃப் தட் மூவி. சிருஷ்டி டாங்கே அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி. ஜான் விஜய் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மக்களோட வெல்கம் எப்படிலாம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். புது வருஷத்தில் நம்ம ஸ்ரீகாந்துக்கு இன்னும் ஒரு புது வரவு, அதாவது ஒரு நியூ என்ட்ரி வந்து கிடைக்குமா தமிழ் சினிமாவில் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனவரி 2 படத்தோட ரிலீஸ் டேட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற 4th செக்மெண்ட், தட் இஸ் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். சிவகுமார் முருகேசன் இவரோட டைரக்ஷனில் தாய் கிழவி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னா தமிழ் சினிமாவில் பல வருஷங்களாக அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி மக்கள் மனசில் வந்து நீங்காத ஒரு இடத்த பிடிச்சவங்க தான் ராதிகா சரத்குமார். அவங்க தான் இந்த படத்தோட லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ராதிகா மேடமை மல்டிபிள் லாங்குவேஜஸில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்களை நிறைய கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு கேரக்டரில் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. டைட்டில் டீசரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது அடேப்பா என்னப்பா கதை பயங்கரமாக இருக்க போதிலையே, இவங்களோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்க போதிலையே அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட ஐப் வந்து இப்போ வந்து உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. வித்தியாசமான ஒரு கதை காலத்தில் நம்ம ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளை மீட் பண்ணுறதுக்காக வரப்போகிறாங்க. என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி மாதம் மிடில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ரிலீஸ் டேட் வந்து நமக்கு ஃபைனலாக கிடைச்சோன்னே எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இப்போதைக்கு தாய் கிழவி இஸ் ஆன் தி வே வித் பேங். பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கோலாகலமான நாட்கள். ஸோ அந்த ஹாலிடேஸ் வந்து டார்கெட் பண்ணி ஏகப்பட்ட படங்கள் ப்ரொமோஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மை டியர் சிஸ்டர் அப்படின்ற டைட்டில் ஒரு படத்தோட ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னா அருள்நிதி. அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு இடத்த வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாரு. இவரோட கதைக்களங்கள்லாம் நம்ம சூஸ் பண்ணி பார்க்குறோம், திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமானதாக தான் இருக்கும். அதையும் தாண்டி அவருக்கு வந்து இதெல்லாம் ஆப்டாக இருக்கோ அது மாதிரியான கதைக்களத்தை தான் தொடர்ந்து சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு நம்ம அருள்நிதி. அந்த வரிசையில் மை டியர் சிஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வெல்கம் வந்து மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்லி ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டீம் ஜனவரி 14 அப்படின்னு சொல்லி பொங்கல் ஹாலிடேஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். அடுத்ததாக நியூ டேரக்டர், தட் இஸ் டெபியூட் டேரக்டர் நாராயணன் இவரோட இயக்கத்தில் பேட்டில் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி 30 அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து இப்போதைக்கு லாக் பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதி ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போது, ஏகப்பட்ட படங்கள் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் போட்டியாக மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படமும் களத்தில் வந்து இறங்க போது. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் ப்ளே பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அன்புடன். இவர் தான் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா தங்கலான் திரைப்படத்தில் நம்ம விக்ரம் சாருக்கு பெரிய மகனாக நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ராப்
சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்டாக இருக்குன்னு சொல்லி ப்ரமோஷனாக வந்து லைட்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அன்னைக்கு படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுதா இல்லைனா தள்ளி போதா அப்படின்றத. சினிமா அப்படின்றது ஒரு பெரிய பிஸ்னஸான ஒரு தளமாக வந்து மாறிடுச்சு. ஸோ யார் எந்த படம் எடுத்தாலும் பிஸ்னஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்றதுலாம் யோசிச்சதுக்கப்புறமா அந்த படத்தை வந்து எடுத்தே முடிப்பாங்க. அதையும் தாண்டி படத்தோட ரிலீஸ் டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பொங்கல் ஹாலிடேஸை டார்கெட் பண்ணி நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் முக்கியமான ஒரு திரைப்படம் தான் தி ராஜா சாப் அப்படின்ற ஒரு திரைப்படம். பேன் இண்டியா லெவலில் படத்தோட ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிரபாஸ் அவர் தான் வந்து லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி. இதை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பெர்ஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர்லாம் வந்து டேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம பிரபாஸோட நடிப்பில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பாகுபலி ரீரிலீஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன் செகண்ட் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா ஸோ அவரோட வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் எப்படிலாம் இருக்க போது, பிரம்மாண்டமான படத்தில் தான் தொடர்ந்து நம்ம பிரபாஸ் சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வரிசையில் இந்த படமும் மக்கள் மனசில் ஒரு இடத்த வந்து பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 9th. தட் இஸ் த ராஜா சாப் இஸ் ஆன் தி வே. One final ride from ஆக்டர் இளைய தளபதி விஜய், தட் இஸ் ஜனநாயகன். January 9th அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போது ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இவருடைய கடைசி திரைப்படம். இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, இவ்வளோ ரசிகர்களை வந்து அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணி வச்சிருக்கிறாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒன் ஃபைனல் ரைடே எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ த மோஸ்ட் வாண்டட் செக்மெண்ட்டில் இந்த திரைப்படம் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ விஜயோட கெரியர் ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. கடைசி படத்தை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரிலீஸ் பண்ணால் கூட எல்லாருமே பயங்கரமாக கூட்டமாக வந்து அந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அரசியலுக்கு போயிட்டாரு, இப்போ சினிமாவில் கடைசி படம். இந்த படத்தோட வெல்கம் எப்படி இருக்க போகுது, ரெஸ்பான்ஸ்லாம் எப்படிலாம் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்க போகுது, கடைசி படம் அப்படின்றதுனால சும்மா எடுத்தோம் கவுத்துன்ற மாதிரி எடுத்திருப்பாங்களா இல்லைனா வந்து ப்ராப்பராக எடுத்திருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காகவே மக்கள் எல்லாருமே ரசிகர்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பொங்கல் ரேஸில் இந்த திரைப்படம் முன்னில் வந்து ஓடிட்டுருக்கு. தட் இஸ் முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ தட் இஸ் January 9th. January 9 ஜனநாயகன் இஸ் ரிலீஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, January 14th அன்றைக்கி ஒரு பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷனாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 14th வேணாங்க, எதுக்குங்க அவ்வளோ நாள் தள்ளி வரணும், ஒரு கை பார்த்துடலாங்க, 9 அவர் வராரா, 10 நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டீம் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் January 10th பராசக்தி இஸ் ரிலீஸ். ஃபைனலாக வந்து டேட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. மேபி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் ஒரு பெரிய ஸ்டார் இல்லையா நம்ம தளபதி விஜய், அவர் கூட போய் போட்டி போகிறோம் அப்படின்னா அவரோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தான் எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால பராசக்தியோட வெல்கம் கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும். மக்கள் வந்து நம்மள படத்தை வந்து அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ 1 வீக் கழிச்சு வரோம் அப்படின்னா ஜனநாயகனா அதுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து பார்த்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம படத்தை வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க கூட வந்து கிளாஷ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளில வந்து சர்க்குலர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதிலேருந்து மீண்டு வந்து எந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து எப்போ கொடுப்பாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வாட் எவர் பராசக்தி தான் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். பட் அதெல்லாம் மீறி ஒரு கை பார்க்குறாங்களா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பராசக்தி இஸ் ஆன் தி வே ஆன் January 10th. கண்டிப்பாக நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வாட்டி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். பை பாய்.